வணக்கம். சபரிமலை பக்தர்கள் தயவுசெய்து குழந்தைகளையும் முதியோர்களையும் இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மிகப்பெரிய கூட்ட நெரிசலில் அந்த குழந்தைகள் அவதிப்படுறத பார்த்து சகிக்க முடியல. அந்த அளவுக்கு அவஸ்தைகள் அங்கே ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க. பல ஐயப்ப பக்தர்கள் சாமியை தரிசனம் பண்ணாமையே திரும்பி வரக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. தேவையான சௌகரியங்களை கேரள அரசாங்கம் செய்து கொடுக்கணும். ஒரே நேரத்தில் 1,00,000 பேருக்கு மேலே போகும்போது பல இடையூறுகள் அங்கே சிரமங்கள் இயல்பாகவே உருவாகுது. அதுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்குள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அன்னைக்குள்ள பெரியவர்கள் இருந்த நிதியை கொண்டு அந்த 18 படிகளை 3 அடி அகலத்தில் நிர்மாணிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஐயப்பன் மீது உள்ள பக்தி காரணமாக உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அப்போ அந்த 18 படியை 6 அடி அகலமாக இரட்டிப்பாக மாற்றணும். கேரள அரசாங்கமும் தேவஸ்தானம் போடும். ஆனால் அதை செய்ய தவறுறாங்க. ஏற்கனவே ஒரு முறை அதை முயற்சி எடுக்கும்போது சாஸ்திரம் சம்பிரதாயம் ஐதீகம் சொல்லிட்டு அதை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இத்தனை லட்சம் ஐயப்ப பக்தர்கள் வரும்போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமாக. இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமே 18 படியை அகலத்தை நீங்கள் அதிகரிக்கணும். திருப்பி திருப்பி தெய்வத்தின் மீது பழி போடக்கூடாது. சாஸ்திரம் சம்பிரதாயம் ஐதீகம். ஏன்னா மக்களுக்காண்டி தான் தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஆனால் அந்த மக்களே இவ்வளோ சிரமப்படும் போது நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கமும் அந்த தேவஸ்தானம் போட முன் அதை செயல்படுத்தலைனாக்க இன்னும் பக்தர்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாவாங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு சராசரி 10,000 15,000 பக்தர்களை தான் நீங்கள் அனுமதிக்கணும். சிரமம் இல்லாமல் பக்தர்கள் தரிசனத்தை பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் எண்ணிக்கையை குறைக்கணும். அப்படி இல்லைன்னாக்க நீங்கள் அந்த 18 படியை அகலத்தை அதிகரிக்கணும். இது 2 தான் தீர்வு. ஏன்னா பல 100 கோடி வருவாய் வருது. ஏன்னா அந்த சபரிமலையினால கேரள அரசாங்கத்துக்கு தேவஸ்தானம் போர்டுக்கு பல 100 கோடி வருமானம் வருது. பக்தர்கள் உணர்வை புரிஞ்சுக்கணும். அரசாங்கமும் தேவஸ்தானம் போடும். நன்றி.